பல்லாவரம் பெரிய ஏரியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் கீழ்கட்டளை ஏரி, ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி, மாதம்பாக்கம் ஏரி ஆகிய ஏரிகளிலும் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் மீரான். மீரான், சொல்லுங்க, இந்த ஏரிகளில் ஏற்பட்டுள்ள உடைப்பால் என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு? போக்குவரத்து எந்தெந்த இடங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு? விரிவா சொல்லுங்க. சென்னை புறநகர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையில் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற அனைத்து ஏரிகளும் சுமார் 72 ஏரிகள் நிரம்பிவிட்டது. இதில் அந்த புறம்பேட்டை அருகே நன்மங்கலம் பகுதியில், அஸ்தினாபுரம் பகுதியில் இருக்க ஏரிகள் எல்லாம் நிரம்பி அது ஏரி கரைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏரியிலிருந்து வருகின்ற வெள்ள நீர் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் ஈச்சங்காடு பகுதியில், அதாவது இது பல்லாவரத்திலிருந்து துறைப்பாக்கம் செல்லும் முக்கிய சாலை இது. இந்த சாலையில் ஈச்சங்காடு பகுதியில் வெள்ளம் வந்திருக்குது. இந்த வெள்ளம் வர்றதுனால சாலையில் இரு பகுதியிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதே போல பல்லாவரம் பெரிய ஏரி சமீபத்தில் அது தூர்வாரப்பட்டது. முழு கொள்ளல வைத்திருந்த இந்த ஏரியானது திடீரென உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஏரி தண்ணீரானது பல்லாவரம், பழைய பல்லாவரம், தர்கா ரோடு பகுதிகளிலே உள்ள குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ளது. இதே போல ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி உடைப்பு ஏற்பட்டு மாடம்பாக்கம், செம்பாக்கம் பகுதியிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து தாம்பரம் முடிச்சூர் சாலை, ரேடியல் சாலை பகுதியில் போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருகிறார்கள்.